ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 நிமிஷத்தில் கோதுமை மாவும் முட்டையும் வச்சு கிறிஸ்பியான நல்லா சத்தான கோதுமை மாவு தோசை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இந்த தோசை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். இது கூட 2 முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். இங்கே கீரை சேர்க்கறதுக்கு பதிலாக வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கீரை கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அப்படின்னா விக்ஸி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த முட்டை கூட இந்த முருங்கைக்கீரை நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். முருங்கைக்கீரையில் கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் நிறையாவே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவைலேருந்து 2 தடவை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம தோசைக்கல்ல சேர்த்துடலாம். தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டிலேருந்து 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா தோசைக்கு பரப்பி விடுற மாதிரி பரப்பி விட்டுறலாம். உங்களுக்கு அடை மாதிரி நல்லா மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சட்னியே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க தேவையில்லை, மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷத்தில் செய்யலாம். தோசையை நல்லா மெலிசாக போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு சூப்பராக வெந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாவில் கீரை சேர்த்து இந்த மாதிரி தோசை ஊற்றி தரும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. தோசை பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான நல்ல சத்தான கோதுமை மாவு முருங்கைக்கீரை முட்டை வச்சு காலையில் டைமில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.